இந்த மனுஷனுக்கு மட்டும் வயசே ஆகாதா? ஸோ நேர்லயும் உங்கள பார்த்து எல்லாருமே இதுதான் கேட்குறாங்க. ஸோ வாட்ஸ் த சீக்ரெட் ஆர் என்ன நீங்க பண்றீங்க? உங்களுக்கு கண்டிப்பா சலிச்சிருக்கும் இதுக்கு பதில் சொல்லி. பட் இருந்தாலும் அது கேட்டுட்டே இருக்காங்களே! இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நிறைய தடவை ஆன்சர் பண்ணிட்டேன். ஆம், அதுதாங்க. முன்னாடி ஆன்சர் பண்ணதை விட ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் சாப்பாடு, ஐ மீன் வாட் யூ ஈட் அப்படிங்கிறது ரொம்ப இட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். எப்போ சாப்பிட்றோங்கிறது இட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் லைஃப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் இருந்தாலே வந்து யூ வில் மெயின்டைன் யுவர் செல்ஃப். அப்போ எனக்கு பர்சனலாக என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃபார்ச்சுனேட்லி வெரி ஓரியன்டட் டுவர்ட்ஸ் ஃபிசிக்கல் இது. மை ஃபாதர் வாஸ் அ பைல்வான். ரொம்ப ஸ்ட்ராங் மேன் என்னுடைய ஃபாதர். ஸோ அவருடைய இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன். 12-13 இயர்ஸ்லேருந்தே அவர் கூட போகிறது, அந்த இது அட்டான்னு சொல்லுவாங்களே, இந்த ரெஸ்லிங் அட்டான்னு சொல்லுவாங்களே, அதிலெல்லாம் போய் அப்படியே பார்க்குறது 12-13 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போகிறது, என்னென்னமோ தூக்குறது, தெரியாத வயசுலலாம் இப்படி இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கராட்டே ஜாயின் பண்ணேன். காலேஜ் போயிட்டு இருந்தேன்ல, காலேஜ் சும்மா தான் காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறது. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஒன்லி கேம்ஸு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இது, ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, நீங்கள் யூ ஜஸ்ட் நேம் எனி கேம், நான் அது பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து ஐ வாஸ் 16-17லேயே ரொம்ப ஃபிட்டாக இருந்தேன். அதனால தான் இது ஒரு அப்படி சஸ்டெயின் ஆகிட்டு போகுது. இன்னொன்று, இட் இஸ் யுவர் மென்டாலிட்டி. நான் இது வந்து பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டேன். ஓகே. கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறத விட அப்சர்வ் பண்ணேன். சரி. நீங்கள் பாருங்கள், எந்த பொலிட்டிஷியனாக இருந்தாலும் 60,000 இருந்தாலும் 70,000 இருந்தாலும் 80,000 இருந்தாலும் சரி, இந்த எலெக்ஷனில் தோத்தாங்கன்னா சரி அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம், இன்னொரு 5 வருஷம். அந்த 5 வருஷங்கிறது பெரிய டைமு. பட் அந்த 5 வருஷத்துக்கும் அந்த ப்ரிப்பரேஷன், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, நான் நெகட்டிவாக சொல்ல, பாசிட்டிவாக தான் சொல்கிறேன். அந்த ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து, நாளைக்கு ஒரு வேலை இருக்குது இல்லையா, ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை இருக்குது அப்படிங்கிற ஒரு சேலஞ்சிங் மென்டாலிட்டி இது பொலிட்டிஷியன்ஸ்கிட்டே இருக்குது. ஸோ அது நமக்கு இருக்கணும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், புதுசாக என்ன பண்ண போகிறோம், இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து இட் மேக்ஸ் யூ லைக் லுக் யங் அண்ட் ஒரு ப்ராமிசிங் டுமாரோ நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு ஹெல்ப் ஆகும். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் யாரை கேட்டாலும் அதிகமாக வருது சுகர் கட். நான் சுகர் கட்டில் இருக்கேன் இந்த ஒரு வார்த்தை அதிகமாக பயன்படுது. நீங்க ரொம்ப வருஷமா சுகர் கட்ல இருக்கீங்களா? ஆர் யூ டோன்ட் டேக்? அப்படின்னா என்ன தெரியாது. சுகர் கட் என்ன? சுகர் கட்னா சக்கரை சம்பந்தப்பட்ட எதுவுமே சாப்பிடக்கூடாது, டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும், 0 சுகர் இப்படிலாம் சொல்றாங்க சார். இல்லை அவங்க சொல்றது ஒரு விதத்தில் கரெக்டு. பட் நான் அப்படி இல்லை. பர்சனலாக நான் அப்படி கிடையாது. நான் எல்லா ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்றேன். வீட்டில் தேடி போய் சாப்பிட்றேன். அதனால தான் வீட்டில் வைக்க மாட்டாங்க, அப்படி பண்ணுறேன். பட் அதெல்லாம் கரெக்டு தான்.